மக்கள் அனைவருக்கும் இது விஜய் நிக்கின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இதுதான் உங்கள் காமெடிக்கு நாங்க கேரண்டி. சோ மக்களே, எப்பவுமே வந்துட்டு ஆதித்யா டிவிக்கு வந்துட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நாங்க வந்துட்டு ஒரு புதுசான ஒரு ஷோவை கொண்டு வந்திருக்கோம் உங்களை வந்துட்டு என்டர்டெயின் பண்றதுக்காக. ஸோ வாரம் வாரம் டெஃபினட்டா உங்களை வந்துட்டு என்டர்டெயின் பண்றதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்துருவோம். நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை மறுபடியும் எங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துருங்க. கரெக்டா? சொல்லுங்கடா, ஏதாவது சொல்லுங்கடா. நிக்கி, ஆரம்பத்துல ரொம்ப வேகமா இருந்த, இப்ப ஏன்டா ரொம்ப சோகமா இருக்க? லவ் ஃபெயிலியர் மாமா. ஏய், லவ்லாம் பண்ணியா? சொல்லவே இல்லை என்கிட்ட. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அந்த பொண்ணு கிட்ட தானே நான் சொல்லணும் லவ். சரி விடு மச்சான், அந்த பொண்ணு ஏன் உன்னை வேணான்னு சொல்லிச்சு? அந்த பொண்ணு ஏன் என்ன வேணான்னு சொல்லிச்சு? அதை தாண்டா நானும் கேட்கிறேன். அந்த பொண்ணு ஏன்டா உன்னை வேணான்னு சொல்லிச்சு? அது தாண்டா நானும் சொல்றேன். அந்த பொண்ணு ஏன் என்ன வேணான்னு சொல்லிச்சு? ரைட்ரா, இவன் ரொம்ப தெளிவா குழப்பறான். இவன்ட்ட கரெக்டா கேட்போம். அந்த பொண்ணு ஏன் உன்னை பிரேக்கப் பண்ணுச்சு? நானும் ரைட்டா சொல்றேன். அந்த பொண்ணு என்ன பிரேக்கப் பண்ணல, நான் தான் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணேன். ஓ, குழப்புறானே. அப்ப ஆரம்பத்துல அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணல? ஆரம்பத்துல அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல, நான் தான் ஆரம்பத்துல அந்த பொண்ணை லவ் பண்ணேன். டேய், இப்படி தெளிவா குழப்புறியே, யாரா நீ? 90s kid. ஏண்டா வெளியே கேட்டா ஆங்கர்னாங்க, நீ என்னடா 90s கிட்ங்கற? அப்படியா சொல்றாங்க? அப்போ நான் ஆங்கர் தான். நான் ஆங்கர்லாம் இல்லப்பா, நான் பெர்ஃபார்மர். என்ன ஆளாளுக்கு குழப்பிட்டு இருக்கீங்க? எது நாங்க குழப்புறோம் ஒண்ண? ஏண்டா டேய், சரி அதெல்லாம் விட்டுருமாமா, உன் காதல் கதையை மட்டும் சொல்லு. தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. ஆரம்பத்துல அந்த பொண்ணு என்ன வேணான்னு சொன்னான். ஓகே. அதுக்கப்புறம் நான் வேணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேணான்னு சொன்னா, நானும் வேணான்னு சொல்லிட்டேன். இதுதான் வேணாங்கிறேன். நீ என்னத்துக்கு அந்த பொண்ணை வேணான்னு சொல்ற? நான் தானே வேணான்னு சொல்றேன். அந்த பொண்ணு எனக்கு வேணாண்டா. ரைட்ரா, புரிஞ்சு போச்சுடா. இப்படியே குழப்பி எங்க யாரையும் பர்ஃபார்ம் பண்ண விடாம பண்ணலான்னு பாக்குற. கரெக்டா? அது நடக்காதுரி. நாங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றோம்னு மட்டும் பாரு. ஆஹா, ஸோ உங்க எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்காகவும் மயிர மக்களே உங்களையும் வந்துட்டு என்டர்டெயின் பண்றதுக்காக இங்க வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் வேல்முருகன் அண்ணா. சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்டாத கண்ணால என தின்னாடா தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா. அண்ணா வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க சிங்கிங் ஷோக்கு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? அப்படியா? சிங்கிங் ஷோவா? என்ன ஷோனே தெரியாம தான் வந்திருக்கேன். காமெடி ஷோனா இது? ஐயா, நான் இந்த பக்கம் பெட்ரோல் போடுறதுக்கு டீசல் போடுறதுக்கு வந்திருந்தேன். போனவன அங்கே இருந்து இவர் போன் அடிச்சா வரம் தெரியுமா என்ன வந்தா நேரம் இங்கே கொண்டு வந்து உட்கார நிற்கிறாரு. என்ன பழப்பு அண்ணா, இது வந்துட்டு காமெடி நிகழ்ச்சி. இவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமா காமெடி பண்ண போறாங்க. சரி, அதுக்கு நானு அண்ணா நீங்களும் சேர்ந்து தான் காமெடி பண்ண போறீங்க. எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு நகைச்சுவை பண்ணுங்க பாப்போம். நாங்க எல்லாருமே சேர்ந்து சிரிக்கணும். ஸோ மை டியர் மக்களே, இன்னைக்கு காமெடிக்கு நாங்க எல்லாருமே வந்துட்டு கேரண்டி. அண்ட் வந்து இங்க இருக்கிற டீம் வந்துட்டு இன்னைக்கு என்ன கான்செப்ட்ல வந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா 90s கிட்ஸோட மேரேஜ் வாழ்க்கையை வந்துட்டு இன்னைக்கு கான்செப்டா வந்துட்டு பண்ண போறாங்க. சந்தோஷம் சந்தோஷம்.
90s கிட்ஸ்க்கு எங்கடா மேரேஜ், பாதி பேருக்கு மேரேஜே ஆகலையடா. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ண போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கி அண்ட் டீம். ஆஹா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இருக்கணும், ஆமா, சந்தோஷமா தான் இனிமே இருக்கணும். இன்னோட இருந்திருங்க. இனிமே சந்தோஷமா இருப்பேனே. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? விக்கி பார்த்ததுனாலயா? இல்லனே, என்ன இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? டேய், இப்போ பொண்ணு பார்க்க வர்றது தானே கலாச்சாரம். டேய், இப்பெல்லாம் பேசினா உன்னை பூமர் அங்கிள்னு கலாச்சிருவோம். அமைதியா இருடா. 30 வயசு ஆகுதுண்ணே. யாருக்கு? எனக்கு. எல்லாரும் எப்படி எல்லாம் வெறுப்பேத்துறானுங்க தெரியுமா? இந்த செல்போனை எடுத்தாலே 30 வயதில் நீ சாதிக்க வேண்டியவை அப்படின்னு. கடல் மேல பறக்கணும், காரை வாங்கி இறக்கணும், 3 மாடி கட்டணும், உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கவனுக்கு இதை நீ நொட்டணும்னு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன்னு ஃபுல்லா டிமோட்டிவேட் ஆக்கி விட்டுறானுங்க. ஆனா உண்மையாவே 30 வயசானவனோட ஆசை என்ன தெரியுமா? 3 முடிச்சு போடணும், 3 போகணும், டே நைட்டா வாங்கணும், ஃபர்ஸ்ட் நைட்ல தூங்கணும். பிரதர், உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? ஆக்சுவலா இது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். சரிங்க பிரதர், உங்களோட காதல் கதை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. காதல் கதையா? நான் அவள ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். என் காதலை நான் வெளிப்படுத்த டெய்லி ஒரு லெட்டரை எழுதி ஒரு குட்டி பாப்பா கிட்ட குத்து அனுப்புவேன். ஆனா அந்த பொண்ணு ஒரு நாள் கூட அந்த லெட்டர் வாங்கவே இல்லைண்ணே. அப்புறம் என்ன ஆகும்? அந்த பொண்ணுக்கு 30 வயசாகி 3 பிள்ளைய பெத்துட்டு போயிடும். ஆனாலும் என் காதல் தோக்காது. இன்னைக்கு என் காதல் ஜெயிச்சது எப்படி தெரியுமா? எப்படி? போன வாரம் அந்த பொண்ணை மார்க்கெட்ல பார்த்தேன், ப்ரப்போஸ் பண்ணேன், பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டேன். அப்பனோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. வாமா என் செல்ல குட்டி. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, லாங் டிரைவ் போலாமா? சொல்லுங்க மாமா குட்டி. அப்பனோட வரவன் தானே சொன்னேன், ஆனா லூசோட வந்திருக்கு. ஏய், என்னடா அப்பன், என்னடா சந்தேகப்படுற? சாரி மாமா. ஓகே. ஹாய் வெண்ணிலா. சார், நான் தான் உங்க சன்னின்லா. மாப்பிள்ள அத நான் தான் சொல்லணும். ஓகே மாமா. ஓகேன்னு நான் தான் சொல்லணும். சொல்லு பேபி. பேபின்னு நான் தான் சொல்லணும். அவளுக்கு நான் தான் டாடி. டாடி நான் தான் சொல்லணும், ஏன்னா நான் உனக்கு பொண்ணு. ஏய், உன்னை பொண்ணுன்னே நான் தான் சொல்லணும், ஏன்னா நான் தான் உன்னை கட்டிக்க இங்க பாருடா. போறேன். இப்ப உங்க 3 பேரும் அசிங்க அசிங்கமா நான் தான் சொல்லணும். என் பொண்ணை நான் எப்படி எல்லாம் வளர்த்துருக்கேன் தெரியுமா? ராணி மாதிரி வளர்த்துருக்கேன். அவதானே டாட் லிட்டில் பிரின்சஸ். என் சொத்துவே பாதி அவளுக்கு தான்டா. ஏண்டா டேய், இப்படி ஒரு பொண்ணை நல்லா சூப்பரா வளர்த்து வச்சுட்டு, அதுவும் ஒரே பொண்ணு, சொத்துல பாதி தான் தருவேன்றாங்க. அது சின்ன வீட்டு பொண்ணு, பாதி தான் தர முடியும். நான் தான் சொன்னேன், அது டாட் லிட்டில் பிரின்சஸ். லிட்டில் பிரின்சஸ்க்கு இப்படி ஒரு அர்த்தமா? ஆனா மாமா, எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சந்தோஷம்? நான் கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பொண்டாட்டி ஒண்ணா இருந்தாலும் மாமியார் 2 இல்ல. இல்லடா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேணா உங்க வீட்டுல விருந்து சாப்பிடலாம். இவன் டபுள் செல்லமா, இவன் ட்ரிபிள்ஸே போவான். இவெல்லாம் நம்ம குடும்பம் சரிபடும். மாமா போல வேணாம் மாமா. நித்யா, குடும்ப மாடத்தை வாங்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு. டேய், வாடா. சொல்லு பேபி. இங்க பார், என்ன மாதிரி ஒரு 2K கிட்ஸ் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா Okay. அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு. நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ ஒரு பிரபலமான யூடியூபரா இருக்கணும். வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராவது இருக்கணும். ரொம்ப கஷ்டம். அப்பதான் நம்ம கப்பிள் vlog பண்ணலாம், ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம், ட்ரெண்டிங் கப்பிளா ஜொலிக்கலாம். ஏய், இந்த குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு இருக்கு. ஆனா நீ எனக்கு வேணாம். பாத்தியா, அவ என்கிட்ட விழுந்துட்டாடா. செல்ல, நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. மாமா ரெடியா இருக்க, என்ன பண்ணணும் சொல்லு. சரி, இப்ப வேணா நீ ஒரு பாட்டு பாட. பாட்டா? அண்ணன் பாடவா? ஐயா நீங்க பாடுங்க. ஓகே. நான் உண்மையிலே எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல. புதிய மேட்டு சந்தையில பூசணிக்காய் வண்டியில. இந்த மாதிரிலாம் இல்ல, ஏதாவது ரொமான்டிக் சாங் பாடு. ரொமான்டிக்காவா? கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. யார் போனா ஆ? யார் போனா
ஏண்டா யாருன்னா போனா தண்ணி ஊத்திட்டு வர வேண்டியதுடா. யார் போனான்னு கேட்டுக்கிறா. ஏமாமா இவன் ரொம்ப கடிச்சா பேசுறாமா. இவன் நம்ம குடும்பத்துக்கு சொட்டா மாட்டோம். நம்ம போறோம் மாமா. இங்க பாரு, உனக்கு ஒண்ணுமே ஒழுங்கா வரல. லாஸ்டா ஒரு டாஸ்க் தரேன், அதையாவது உருப்படியா பண்ணி தர. என்னடி நினைச்சிட்டு இருக்க? டாஸ்க் மேல டாஸ்க் குத்துட்டு இருக்கீங்க. இங்க பாரு, இவ்வளவு வக்கனையா பேசுறதுக்கு என்னத்துக்கு நீ வாய் கிழிச்சுன்னு தாண்டா வந்த? இப்பதான்டா எனக்கு தெரியுது இன்ஸ்டாகிராம்ல எதுக்கு பசங்க பைத்திய மாதிரி வீடியோ பண்றானுங்க. நல்லா இருக்கிற பசங்களை யாரெல்லாம் கிரிஞ்சா மாத்துறதுன்னு இப்பதான் தெரியுது. மாமா உண்மையா முடிவு பண்ணிட்டேன் மாமா. என்ன மாதிரி ஒரு 90s கிட் தனியா உன் கூட வாழ்வேன். ஆனா இந்த மாதிரி ஒரு 2K கூட வாழவே மாட்டேன் மாமா. போ சொல்லு மாமா. வெரி குட். இப்ப புரியுதா 90s கிட்ஸுக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்ட்டு? உன்னால முடிவு எடுக்கிறதுனால தான். ஓகே, வெரி குட். சூப்பரா இருந்துச்சுல, செமையா இருந்துச்சு, வேற லெவல்ல. அண்ணா நீங்க பாத்தீங்களாண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. வேற லெவலில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, காமெடிக்கு நாங்கள் கேரண்டின்னு ஃபஸ்ட்டு இது. அது உண்மையிலே நான் வந்ததே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுலேயும் வந்து நிஜமாகவே நான் நினச்சேன் சிங்கிங் தான் போல இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே அதுக்கப்புறம் இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி. இப்போ சின்னத்திலேருந்து போனவங்க தானே மிகப்பெரிய லெவலில் இருக்கிறாங்க. எல்லாருமே வேறு லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது இங்கே ஆதித்யாலேருந்து போனவங்க தான் இன்றைக்கி எத்தனை பேரும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கொடி கட்டி பறகுறாங்க அத்தனை பேரும். அதனால் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. வேறு லெவலில் பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுங்க. வாழ்த்துக்கள். வெரி குட். அண்ணா எனக்கு உங்ககிட்ட கேட்கணும், ஏன்னா வந்துட்டு 90s கிட்ஸ்க்கு வந்துட்டு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, அது சொல்லுண்ணே. அது அந்த டைமில் ஃபோன் இல்லைங்க. அது அப்போ மட்டும் ஃபோன் இருந்துன்னு வச்சுக்கலாம், வேறு 2K கிட்ஸுக்கே கல்யாணம் ஆயிருக்காது. எங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், நாங்களும் கல்யாணம் பண்ணுவோம், லைஃப்ல செட்டில் ஆகும். கண்டிப்பா சொல்றா, தைரியமா சொல்றா. டெஃபினெட்லி கடைசி காலத்தில் நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெரி குட், வெரி குட். செம்மையா வச்சு உங்க பிளேஸ்ல போய் உட்காந்துருக்கேன். இப்போ காமெடிக்கு நாங்க கேரண்டியில அடுத்ததா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசஸ் அண்ட் டீ. டேய் தம்பி, என்னடா ஜாலியா ஆடிட்டு வர? பின்ன ஜாலி இருக்காதா சார்? எங்களை மாதிரி 90s கிட்ஸ் வாழ்க்கலாம் சின்ன வயசுல இருந்து நிறைய ஏமாற்றம் தான் சார். அண்டர்டேக்கருக்கு 7 உயிர்னு சொல்லி ஏமாத்துறானுங்க. மயிலருக்கு நோட்புக்ல வச்சா குட்டி போடுன்னு சொல்லி ஏமாத்துறானுங்க. இவ்வளவு ஏன் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ நல்லா ஆங்கர் பண்ணணும்னு கூட எங்களை ஏமாத்துறானுங்க. எங்களை மாதிரி 90s கிட்ஸ் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சார். அதுதான் கல்யாணம். நான் வேணா இந்த மாதிரி ஆடலாம், ஆனா என் வைஃப் அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. வில்லேஜ்கள் இப்ப வருவா பாருங்களேன். மஞ்சள் மேகம் ஒரு மஞ்சள் மேகம் சிறு பெண்ணாகி முன்னே போகும் கதரும் உடலும் என் கதரும். ஏய் தம்பி, இதுதான் நம்ம பொண்டாட்டியாடா? நம்ம பொண்டாட்டியா? உனக்கு அக்னி ஸ்லாப் மீ கிஸ் மீனு கொடுத்து 1000 பேர் இருப்பானுங்க. எனக்கு எதனா அரக்கம் தந்து புடிச்சது இந்த மாதிரி ஒண்ணுதான்ப்பா இருப்பான். தயவு செஞ்சு மேலாம் பண்ணாதப்பா. மாமா, உங்க மேல எனக்கு எம்பிட்டு பாசம் பாத்தீங்களா? உங்களுக்காக காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இருக்காதா பின்ன? என்னதான் நான் ஒரு சிட்டி பாயா இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு கிராமத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப வசதியா போச்சுமா. ஏன் மாமா? ஏன்னா உங்களுக்கு தான் பாய் பெஸ்டியா இருக்க மாட்டான். கரெக்டா? அப்படின்னா ஓ, பாய் பெஸ்டினா என்னன்னு தெரியாதா? இனிஷியல் ஒருத்தன் வைக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் ஈஸியா இருக்க கூட்டின்னு போயிருப்பான் பாருங்க, அவன் தான் பாய் பெஸ்டி. உனக்கு எதனா புரிஞ்சது? ஒண்ணுமே புரியல மாமா. அதனாலதான் நான் கல்யாணமே பண்ணேன். சரி சரி, காஃபி குடிக்கிறேன். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். தெரியும்டி, பொண்டாட்டிங்க எப்பவுமே புருஷமான சந்தேகம் தான் படுவீங்க. மாமா, அது இல்ல மாமா, நீங்க எதுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல? லவ் நாங்க போடி பொச கட்டவல. அண்ணா நகர்ல அண்ணனுக்கே தெரியாம ஆளை கூட்டிட்டு போய் அட்டி போடுவாளுங்க. அப்ப வீட்ல மாட்டிக்கிட்டா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு காலுக்கு மெட்டி போடுவாளுங்க. அப்படியா? என்ன நொப்படியா? அப்ப பசங்க நீங்க என்ன மாமா பண்ணுவீங்க? அடுத்து அவன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்காளான்னு அடிக்கடி வாட்ஸ்அப் டிபியை பாப்போமா. அதான் நாங்க பசங்க. கரெக்ட்டா. ஆமா, ஒரு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன அட்டாச் பாத்ரூம்ல 60 வாட்ஸ் பல்ப் மாட்டின மாதிரி இவ்வளவு பிரகாசமா இருக்கு நீ மூஞ்சி? இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள். மாமா என்னாச்சு? இல்லடி, கல்யாண நாள்னு சொல்ல விட தான் ஒரு கஷ்டம் வருது. உங்க அப்பா எங்க இருந்தாலும் தேடி வந்துருவானே. மாப்ள
தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். தெய்வம்லாம் தோத்து போயிருக்காது. தின்ன மேல எதனா ஆயங்கூட தாய்பாஸ் விளையாடி நீ தான் தோத்து போயிட்டு வந்திருப்ப. எங்க அப்பா அப்படி பேசாதீங்க மாமா. அம்மா விடுமா, நம்ம மாப்பிள்ளை தானே. மாப்பிள்ளை, நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன். தெரியும் மாமா, தெரியும். இன்னைக்கு எங்க 2 பேருக்கு கல்யாண நாள். பிரியாணி செஞ்சிருப்போம். எக்ஸ்ட்ரா மீந்து போச்சுன்னா கவர்ல அத்தைக்கு வாங்கி போலாம் தானே வந்தீங்க. மாப்பிள்ளை கவர் சத்தம் கேட்டுச்சு. மாப்பிள்ளை, அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ அம்மா. ஆமா ஆமா, பொண்டாட்டி மாசமா இருக்கா. மாப்பிள்ளை என்ன மாமா ஆச்சு? ஸ்வீட் எடுத்துக்க. பத்தியா மாப்பிள்ளை இந்த சந்தோஷத்துல தலைகால புரியாம அப்படியே ஊழ்ந்து கிடக்குற எட்டி ஓத நாய. ஏய் தூக்குடி. இதோ வரேன்ப்பா. ஏய் என்ன தூக்குடி. அட இருங்க. என்ன மாமா இப்படி ஒரு காரியத்தை வந்து பண்ணிட்டு நிக்கீங்க மாமா? மாப்பிள்ளை, உன் பையனும் என் பையனும் ஒன்னா ஸ்கூலுக்கு நடந்து போனா எப்படி இருக்கும்? நிலாக்கு நீல அம்சம் பதிலா நிக்கி அம்சம் மாதிரியே இருக்கும். மாப்பிள்ளை, ஒரு பேரனை பேத்தி பெத்து குத்தா அந்த குழந்தை என் மூஞ்சில ஒண்ணு கடிச்சு பேயாதான்னு ஆசையா இருக்காதா? ஆல்ரெடி இந்த மூஞ்சில பேஞ்ச மாதிரி தானே மாமா இருக்கு. மாப்பிள்ளை, புதுசா ஷோ பண்றல அதான் வேர்க்குது. என்ன பண்றது தெரியல. கஷ்டமா இருக்கு மாமா. நீ என்ன பண்ணு, நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். சொல்லு மாமா. டெய்லியும் 2 பேரிச்ச பழத்தை சாப்பிட்டு. பேரிச்சம்பழம் சாப்பிட்ட மாமா ஒரே பயமாயிடுச்சு எனக்கு. பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் பயமா தான் இருக்கும். அப்புறம் ஆமா அந்த பயம் இல்ல மாமா, அந்த பேரிச்சம்பழம் கொட்டையை போன வாரம் சாப்பிட்டேனா 2 கொட்டை உள்ள போயிடுச்சு. அது எப்ப மரமாயி வெளியே வரும்னு தெரியல. என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளை இல்ல மறந்துட்டீங்கன்னா எப்படி செய்யுங்க. அப்பா அவர் எப்பவுமே இப்படிதான். நீங்க குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு சோறு பொங்கி வைக்கிறேன். வாங்கப்பா. அம்மா, அந்த பிரியாணில 2 லெக் பீஸ் எக்ஸ்ட்ரா போடு. இருக்குப்பா. அத்தை அதான் உங்க அம்மா. வாப்பா. ஜீர்ணாமோ பாயத்து தொண்டா. நம்ம திரும்புதே புரியாத புதிராச்சே. அண்ணா எப்படி இருந்துச்சு? செம்ம ஜாலியாகவும் இருந்தது. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன்லாம் நல்லா இருந்தது. ஆதித்யானாவே சும்மாவா, அதனால வேற லெவலில் கலக்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களே வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததாக வந்துட்டு காமெடிக்கு நாங்க கேரண்டியில வர போறது யாரு அப்படியே பாத்தீங்கன்னா தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டீம் தர்மா அண்ட் டீம். என்ன எல்லாரும் பாக்குறீங்க, இவன் இவ்வளவு ஜாலியா டான்ஸ் ஆடுறானே தானே? ஆமா, என் வாழ்க்கையிலே இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னுமா புரியல? புரியுது. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சுத்துறவங்களாம் 80s கிட்டு, குட்டியை போட்டுட்டு பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சுத்துறவங்களாம் 2K கிட்டு. குட்டியும் போடாம பொண்ணு கால்ல மெட்டியும் போடாம எப்படா கல்யாணம் நடக்கும்னு சுத்துறான் பாத்தியா, அவன் தாங்க 90s கிட்டு. புரியுது. இவனுக்கு யாரா பொண்ணு கொடுத்தான்னு தானே யோசிக்கிறீங்க. உண்மையா நான் தானே யோசிச்சேன். அதான் மாமா, எனக்கு தாலி கட்டுறதுல பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு தலையில பிரச்சனை. ஆமா, அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துடுவானே. என்ன தலையில தட்டினா ஞாபகம் வந்துடும் அவங்க அப்பா சொன்னான். அதனால போனா போது கழுதிக்கு வாழ்க்கையை கொடுத்துருவோம் கொடுத்து விட்டேன். எனக்கு இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. ஆமா மச்சான், நாங்களும் ஆவலா வெயிட் பண்றோம். டேய் எவன்டா அது ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ட பார்க்க ஆவலா வெயிட் பண்ணுன்னு சொன்னது? ஏண்டா ஸ்டேஜ் போட்டு 10 பேரை உட்கார வச்சா எல்லாரும் ஆவலா தான்டா இருப்பானுங்க. கரெக்ட் தான். பொண்ணு வர நேரமாச்சு, பொண்ணு வர நேரமாச்சு. கல்யாணம் 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 ஆசை நூறே. மருதாணி வச்சது யாரு, கையெல்லாம் சவுக்குது பாரு. பச்சை இல பந்திய போட்டா மொத்த சனமும் தேடுது சோறு. ஆமா சாரு, யார் நீங்க? எது அடி பாவி, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வந்ததுமே மறந்துட்டியா? ஐயோ, இதுக்கு ஏதோ பண்ணா ஞாபகம் வரும்னு அவங்க அப்பா சொன்னானே. தலையில தட்டுங்க. தட்டிடுவோமா? தட்டுற தட்டுல பூர்வ ஜென்மலாம் ஞாபகம் வர போது பாருங்க. ஏங்க என்ன ஆச்சு? எப்பாடா ஞாபகம் வந்துருச்சு. ஏமா இன்னைக்குதாம்மா நமக்கு கல்யாணம் ஆச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஏங்க அப்ப அன்னைக்கு? அன்னைக்கா? அன்னைக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கும் இதே மாதிரி தான் வேஷ்டி சட்டெல்லாம் போட்டிருந்தீங்க. ஐயோ, அது நிச்சயதார்த்தமா. இன்னைக்குதான் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்க போகுது. சரியா? இந்த மாதிரி நேரத்துல வளன்னு பேசக்கூடாது. ஆரம்பிக்கலாமா?
என்னம்மா பாலு பாலா? ஐயோ என்னம்மா பாலை காணோம்? பால் இல்லம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, போய் பாலோட வாங்க, அப்பதான் மத்ததெல்லாம். ஆமா, இந்த நேரத்துல பாலா முக்கியம், ஃபர்ஸ்ட் நைட் தானே முக்கியம். அதெல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் பால், அப்புறம் பழம், அப்புறம் தான் மத்ததெல்லாம். இதுதான் சரியான நேரம் நம்ம திருடிட்டு போறதுக்கு. இந்த பேட்டை பாயறதுக்கான நேரம். ஹேய், ஏங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களா? அதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஹேய், மரியாதையா எல்லாத்தையும் கலட்டி. சீ போங்க, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கா? ஏய், நான் நகையெல்லாம் சொன்ன கலட்டி. என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? நீ இப்படிலாம் கை வச்சுனா நான் வேற எப்படிமா பேசுறது? நல்லா இருக்கே. யாரா நீ? நீயாடா? இவ வேற எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஞாபகம் வந்து யாருங்க இவன்? டேய், யாரா நீ? சார், ஆக்சுவலா நான் வந்து எலக்ட்ரிஷியன் சார். இங்க ஏதோ பல்ப் எரியலன்னாங்க, அதை சரி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பல்பு முக்கியமா? முக்கியமா. பல்பு அணைச்சு தானே வைக்கணும். ஏன்டா அதுக்குன்னு வர நேரமாடா இது? போடா போடா, கிளம்பி போடா. சாரி ப்ரோ, பல்ப் ரிப்பேர்னா கூப்பிடுங்க வரேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், போனி. சரி, ஆரம்பிப்போமா? என்னங்க? ஐயோ என்னம்மா, பாலு இப்பதானே வாங்கிட்டு வந்தேன். எங்க அந்த பால்? ஐயோ, எங்க? இங்க தானம்மா வச்சேன் பாலை. எங்க வச்சேன் தெரியலையே. என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நீ ஒன்னும் கவலைப்படாத, பத்திரமா இரு. மாமா போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா இன்னொரு வாட்டி கேட்ட செவுலே ஒண்ணு விடுவேன். பத்திரமா இரு, வந்துடுறேன். பால் இருக்கி, பழம் இருக்கி, பசி இருக்காது. என்னங்க பாலோட வந்துட்டீங்களா? ஆமாங்க. எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? திருட வந்த இடத்துல திருவிழா கச்சேரி நினைச்சு பாட்டுலாம் கேக்குறாளே. என்னங்க? இல்ல, அண்ணன் நல்லா பாடுறாத, என்ன பாட்டு பாடலான்னு கேட்டேன். பாடவா? வாடி வாடி நாட்டு கட்ட, வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ஆளில்ல அத்தங்கர. அதுக்கு இப்ப என்னங்கிற? அது அப்படி இல்ல ப்ரோ, அதுக்கு இப்போ என்னங்கிற. யாரா நீ? ஐயோ, இவளுக்கு வேற அடிக்கடி மறந்து போயிருது. நான் தாமா உன் புருஷன். டேய், நீயும் கச்சேரி பண்ண மாட்ற, அவனையும் கச்சேரி பண்ண விட மாட்டேன். எல்லாம் நடிச்சிட்டு இருக்க. அமைதியாடா. ஏய், கண்டவன்லாம் பேசுற மாதிரி வச்சுக்கிற. யாரா நீ? ஆக்சுவலா நான் திருட தான் சார் வந்தேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து அதெல்லாம் நான் நம்ம கூட கோஆபரேட் பண்ணும்போது எனக்கு எப்படி சார் திருட மனசு வரும்? தப்பு அந்த பொண்ணு மேல சார், என் மேல கிடையாது. இவ திருடமா? இது தெரியாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க போறேன். நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம போயிட்டு வரேன். அந்த எண்ணங்க நீ தூரமா இரு. என்னம்மா? என்னங்க வரும்போது அந்த பால் மறக்காம. பாலா போனோம், பாலுங்கிற அண்ணன் பால் டாயில வாங்கி ஊத்தி விடுங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கி எடுத்து வந்துருவாருன்னு நினைக்கிறேன். போலாம். அம்மா தாங்க பால். என்னங்க? என்னங்க இவ்ளோ லேட் ஆயிடுச்சா வர்றதுக்கு? ஆமா, மாட்டிக்கிட்ட இருந்து இந்த பாலை கறந்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. சார் யார் சார் நீங்க? சார் யார் சார் நீங்க? ஏம்மா ஒரு நிமிஷம், நீ இந்த பக்கம்மா. யாரா நீ? சார், நான் தான் மில்க் மேன். பார்க்க மலை மாடு மாதிரி இருந்துகிட்டு மாடு பால்னு என் பொண்டாட்டிட்டு வந்து கதை சொல்றியா? உன்ன நீ எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க? விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. வாவ் வாவ் வாவ், உண்மையாவே வந்துட்டு தர்மான் டீம் வேற லெவல்ல வந்துட்டு பண்ணிட்டீங்க. சூப்பர், செமையா இருந்துச்சு. டைரக்டா நம்ம வந்துட்டு அண்ணன் கிட்ட கேட்டுருவோம். அண்ணன் வேல்முருகன் அண்ணன், என்னண்ணே? ஆக்சுவலாக உண்மையிலேயே இது லைவாக இருந்தது. அதாவது என்ன சொல்கிறது, நடித்த மாதிரியே தெரியல. அதாவது ஆடியன்ஸை வந்து பார்த்த உடனே செம்மையாக பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டப்பில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. முதல்ல வேற லெவலில் இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம், ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், வேற லெவலில் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அண்ணன், வேற லெவல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க. எப்படின்னு இந்த ஸ்டேஜ் பிளே எல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு காலகட்டத்தில் அந்த மொபைல் இல்லாததுனால அவங்க போயிட்டு தான் அவங்களுடைய திறமை காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அழகாக ஒரு மொபைல் இருக்குது, அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் பொழுது எங்கே இருந்தாலும் அவங்க வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஒரு செகண்டில் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா மொபைல்லையும் போயிடுது. அந்த அளவுக்கு இப்போ வந்து எல்லாருடைய திறமையும் பார்க்குறோம், ரசிக்கிறோம். அதனால் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது.
நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபேவரட். எல்லாருமே அவங்களே ரசிச்சது வந்து இவங்க 3 பேருடைய இதுதான். இப்போ லாஸ்ட்டாக பண்ண அவங்களுடைய இதுதான் ரொம்ப வெரி குட், சூப்பர். ஸோ வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ற தர்மா? ஆக்சுவலா இந்த டீம் தான் ஃபர்ஸ்ட். நம்ம டீம் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்றது தான் வந்து நமக்கு பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே எங்களோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எல்லாத்துக்கும் வந்து முக்கியமான காரணம் வந்து நம்ம சேனல் ஆதித்யா சேனல்ல இருந்து நமக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. ஸோ அண்ணன் இவங்களுக்காக ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக அல்வா கொடுத்தேன். பார்த்தேன் அல்வா கொடுத்துருவோம். பயந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஓகே, ஸோ இதே மாதிரி வாரம் உங்களை வந்துட்டு என்டர்டெயின் பண்றதுக்காக நாங்க டெஃபினட்டா வந்துருவோம். காமெடிக்கு எப்பவுமே நாங்க கேரண்டி. உங்களோட அன்பும் உங்களோட சப்போர்ட்டும் எப்பவுமே நீங்க வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே ஓகே, அப்படியே கிளம்பிடலாமா நம்ம எல்லாருமே? ஓகே, ஸோ திஸ் நிக்கி அண்ட் என்டையர் டீம் ஃப்ரம் காமெடிக்கு நாங்க கேரண்டி சைனிங் ஆஃப். டாடா, பை பை, see you.